ஹனுமானுடைய இம்பேக்ட்டுங்கிறது என்னன்னா இந்த ஒரு சம்பவத்தில் தெரிஞ்சிடும். சீத்தை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, உயிரையே விடலான்னு நினைச்சா. உயிரையே விடலான்னு நினைச்ச சீத்தையை ஒரு 10 நிமிஷத்துல ஹனுமான் என்ன பண்ணிட்டார்? ஆனந்த கண்ணீர் சிந்த வச்சுட்டார். ஆஹா, ராமனுடைய கணையாழி, எங்க அப்பா அணிவித்த கணையாழி. கணையாழியை பார்க்குறா சீத்தை. முன்னொரு சமயம் சீத்தையும் ராமனும் விளையாட்டா சண்டை போட்டுண்டு ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்ட்டாலும். அவன் பேச்சு கா அப்படின்ட்டா சீத்தை. ராமனும் நான் உன்னோட பேச மாட்டேன்ட்டான். இது செல்லமான சண்டை, நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி. இப்போ சமாதானம் ஆயிட்டா என்ன பிரச்சனைன்னா, யார் முதல்ல பேசிக்கிறது? அதுதான் பெரிய பிரச்சனை. முதல்ல சீத்தை பேசுறதா ராமன் பேசுறதா? ராமன் பார்த்தா நாமளே விட்டு கொடுத்துருவோன்னு இந்த மோதிரத்தை தானே கழட்டி கீழே போட்டானா. என் மோதிரத்தை யாராவது பார்த்தேளான்னா, தோ பார்த்தேன்னு சீத்தை கொண்டு வந்து கையில் மாட்டி விட்டு பேச ஆரம்பிச்சாலாம். விளையாட்டா நாங்கள் சண்டை போட்டும் போது எங்களை எந்த மோதிரம் சேர்த்து வைத்ததோ, உண்மையாகவே பிரிந்திருக்கும் போதும் அதே மோதிரம் சேர்த்து வைக்கிறதே. இப்போ அந்த மோதிரத்தை பார்க்கிறாள் சீதாதேவி. ஆகா, பதறி சிவந்ததே நெஞ்சம், வழி பார்த்து சிவந்ததே கண்கள், கதறி சிவந்ததே வதனம், கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனி, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்லும் யாரும் தூது செல்ல காணேன், சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வது எங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோன்னு அந்த மோதிரத்துக்குள்ளே ராமனையே பார்த்து விட்டாள் சீதை. பார்த்துட்டு ஹனுமானை வாழ்த்தினாளாம். அப்பா, நீ சாமானியமான ஆள் கிடையாதுப்பா. விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்யஸ்துவம் வானரோத்தமா, ஏனேதம் ராட்சசபதம் துவையைக்கேன பிரதர்ஷிதம். பாரு, நீ உன்னுடைய திறமையில கருடனை போன்றவன்டா. இந்த தேவலோகத்துக்கே போய் கருடன் அமுதத்தை கொண்டு வந்தாரு. திறமையிலே நீ கருடன். சமர்த்தஸ்துவம், சாமர்த்தியத்தில் நரசிம்மன். இரணியனோட அத்தனை வரங்களையும் மீறி வதம் பண்ணி காமிச்சார் இல்லையா, சாமர்த்தியத்தில் நரசிம்மன். பிராஜ்யஸ்துவம், ஞானத்தில் நீ ஹயக்ரீவன். வானரோத்தமா, வானரர்களுக்கு தலைவன். வலிமையிலே ஏனேதம் ராட்சசபதம் தொயைக்கேன பிரதர்ஷிதம், வராக பெருமாள் பன்றி வடிவத்தில் பூமியையே தூக்கினாரே, வலிமையிலே வராகன். அதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்.